பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்மா. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான செய்தி பாஜகவிலிருந்து வெளிப்பட்டு இருக்கின்றது, மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளிப்பட்டு இருக்கின்றது. இந்த சந்தோஷ தருணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியில் இந்த செய்தியினுடைய பின்னணி குறித்து, இது கடந்து வந்த பாதை குறித்து, இதற்காக எடுக்கப்பட்ட முன் முயற்சிகள் குறித்து உங்களிடம் முதலில் நாம் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் நமது உணர்வோடு ஒன்றிய ஜல்லிக்கட்டோடு தான் இந்த பொங்கல் நடைபெறும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தது உண்மையாகி இருக்கிறது. அதற்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசிற்கு நாம் தமிழர்கள் அத்தனை பேரின் சார்பிலும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தொடர்ந்து மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்யும் பொழுது கூட தொடர்ந்து நாங்கள் சொல்லி வந்தோம், கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று. மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் காளைகளை காட்சி பொருளில் இருந்து பட்டியலில் இருந்து நீக்கி இது ஒரு வீர விளையாட்டு தான், இது எந்த விதத்திலும் எருதுகளை துன்பப்படுத்துவது கிடையாது, எருதுகளை பெருமைப்படுத்துவது என்ற அந்த கருத்தை மிக வலிமையாகவே அவரிடம் பதிய வைத்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் நீங்கள் இன்று கூட வட இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் அதற்கு எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் சுற்றுச்சூழல் அமைச்சர் இதன் உண்மையை புரிந்து கொண்டு அதற்காக அவர் முழு முயற்சி எடுத்ததே எந்த அளவிற்கு தமிழகத்தில் இருந்து அதற்கான கருத்துக்களை நாங்கள் வலுவாக எடுத்து வைத்திருந்தோம் என்பதை உணர்த்துகிறது. நம்மை எல்லாரையும் விட ஜவடேகர் அவர்கள் மிக தீவிரமாக இருந்தார்கள் இதை கொண்டு வருவதற்கு. ஆனால் அவரே சொன்னார், தமிழகத்தில் இருந்து ஒரு ஆதரவு குரல் வரும் பொழுது ஒரு 20 குரல் விலங்கின ஆர்வலர்களிடமிருந்து எதிர்ப்பு குரல் வருகிறது, ஆனால் அதையெல்லாம் சமாளித்துதான் நான் உங்களுக்கு உங்கள் உணர்வுகளை மதித்து நான் இதை கொடுக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். ஆக இன்று தமிழர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியை மத்திய அரசு தீவிர முயற்சியின் பெயரில் எடுத்திருக்கிறது என்ற வகையில் நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு இதை கொண்டாடுவோம். இதற்கு உதவி செய்த மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும், எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும், பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுக்கும், தமிழகத்திற்காக இதை ஒருங்கிணைத்த நமது அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழக தலைவர்கள் அத்தனை பேருக்கும், தமிழக மாட்டுக் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, இந்த நிலையில மத்திய அமைச்சர் ஜவடேகர் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க? மத்திய அமைச்சரவையிலிருந்து, மத்திய அரசிலிருந்து என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது? இல்ல, அது குறிப்பாக காளைகளை, ஏனென்றால் இந்த விலங்கின ஆர்வலர்கள் எல்லாம் வைத்து குற்றச்சாட்டு இதை காட்சி பொருளாக்கி அதை இம்சைப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், அதனால் எங்களால் அனுமதிக்க முடியாது என்று. அதனால் இது வீர விளையாட்டு, அதனால் எந்த விதத்திலும் உயிருக்கும் விளையாடுபவர்கள், விளையாடப்படும் காளைகள் எதற்கும் எந்தவித துன்பமும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து இந்த விளையாட்டை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருப்பதால் நாமும் அதில் சற்று கவனமாக இருப்போம் என்றும் உறுதிப்பாடை நாம் அளித்திருக்கிறோம். ஆமா, தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போதே கடுமையான எதிர்ப்புகள், குறிப்பாக பல கிராமங்களில் கருப்பு கொடி போராட்டம் எல்லாம் நிகழ்ந்த நிலையில் தற்பொழுது இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்று இருக்கின்றது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும்? இதுக்கு மாநில அரசு சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். கண்காணிப்பு குழுக்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அதற்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள், அதை சரியாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அம்மா, உங்களுடைய இணைவிற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.